இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு எப்படி பில் பண்ணுறதுன்னு சொல்லி காமிக்க போகிறேன். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் வந்து மல்டிபிள் வேரியன்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒவ்வொரு ஐட்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ஆர்பி மாறும். இப்போ நூறுரூவா இருக்குன்னா ஒரு மாதம் கழிச்சு 105 ரூபா இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நூறுரூவாது வேணும், 105 ரூபா அந்த ஸ்டாக் பார்க்கணும், அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் எத்தனை வேரியண்ட் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது புஷ் பைனாப்பிள்னு சொல்லி. ஸோ இதே ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா 28 ரூபா, இப்போ 30 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னா இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே பார்கோடில் வருது, ஆனால் எம்ஆர்பி மட்டும் மாறுது. ஸோ எம்ஆர்பி மாறும்போது உங்களுக்கு விற்கிற ரேட்டும் மாறும். ஸோ அதனால் 29. ஸோ இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா 3 ரேட் வச்சுக்கலாம் ஒவ்வொரு ஐட்டத்துக்கும். ஹோல்சேலாக விற்கினீங்கன்னா ரீட்டெயில் விற்க தனித்தனி ரேட் அந்த மாதிரி. ஸோ ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 30 ரூபா எம்ஆர்பிக்கு தனியாக ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுற மாதிரி. இப்போ 50 இருக்குன்னா 50 க்ரியேட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 எம்ஆர்பி காமிக்கும், 28லேயும் 30லேயும். ஸோ பார்த்தீங்கன்னா 30ல் 50 ஸ்டாக் காமிக்கும், 28 எம்ஆர்பியில் மைனஸில் மெயின்டைன் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு தமிழும் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரில் அவைலபிள் இருக்குது. இப்போ பாருங்கள் சீரகம் பல்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மொத்தமாக வாங்குவீங்க, அதை பாக்கெட் போட்டு வைக்கிறோம்னா இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ சீரகம் பல்க்கு 100 கிராம் எத்தனை, 200 கிராம் எத்தனை, 1/4 கிலோ, 1/2 கிலோ அந்த மாதிரி பாக்கெட் போட்டுட்டிங்கன்னா ஒவ்வொரு பாக்கெட்டுக்கு எத்தனை ஸ்டாக்குன்னு சொல்லி நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம பாயிண்ட் எது செட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், 100க்கு 1 இல்லை 100க்கு 2 அந்த மாதிரி சொல்லி. இப்போ அவங்களுக்கு தனியாக ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ரேட் 2 வேணுமானும். பேலன்ஸ் எதுவும் இப்போ பேலன்ஸ் எதுவும் மெயின்டைன் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு. இப்போ நான் சுரேஷ்ன்ற கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5000 ரூபா கொடுக்கணும். சேவ் பண்ணிவிட்டேன். அடுத்து நம்ம பில் போடும்போது பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸு. ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் சேல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் சேலு, இன்னொன்று வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ். ஸோ டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி நம்பர் உள்ளவங்களுக்கு நீங்கள் பில் பண்ணிக்கலாம் தனியாகவும். கவுண்டர் சேல்னால் நம்ம நார்மலாக ரீட்டைல் விற்கிறவங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கோடுன்ற இடத்துல பார் கோடை வச்சு ஸ்கேன் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஏதாவது இந்த ப்ராடக்ட் ஏதாவது ஷார்ட்கட் கொடுத்துருந்தோமோ அந்த இதை வச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கோடுன்ற இடத்துல ஸ்கேன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா பைனாப்பிள் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா ரெண்டுமே 2 எம்ஆர்பி காமிக்கும் உங்களுக்கு, 28 30 சொல்லி கொடுத்துட்டு என்டர்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை பீஸ் மட்டும் நீங்கள் டைப் பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து பார் கோடு இல்லை அழிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கோடுன்ற காலத்தில் வந்து என்டர் மட்டும் கிளிக் பண்ணுங்க கீபோர்டில். இப்போ நீங்கள் நேம் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சீரகத்தில் எந்த கிராமம் 1/4 கிலோ வாங்கினாங்கன்னா 1/4 கிலோ. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஐட்டமாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒவ்வொரு ஐட்டமாக ஸ்கேன் பண்ணிங்கன்னா எத்தனை பீஸ் வாங்கினா மட்டும் போதும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி. ஸோ இது வந்து இப்போ நான் ஏற்றின கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சுரேஷ்னு ஏற்றினேன். ஸோ லாஸ்ட்டாக ஏற்றினது தான் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா பேலன்ஸ் இருக்குது. ஸோ 5000 ரூபா பேலன்ஸு இப்போ கரண்டாக வந்து எவ்வளோ தரணும்னு சொல்லி இங்கே உங்களுக்கு பேலன்ஸில் காமிக்கும், மொத்தம் 7000 ரூபா தர வேண்டியதுன்னு சொல்லி. ஸோ இப்போ ஏதாவது அமௌண்ட் கொடுக்குறாங்க, ஒரு 4000 ரூபா கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்து இந்த பில்லை சேவ் பண்ணிங்கன்னா 3000 ரூபா அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் காமிக்கும். ஸோ இப்போ இன்னொரு சில கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா யூபிஐயும் பண்ணுவாங்க, கேஷும் பண்ணுவாங்க. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்க்ரீனு. இந்த சிங்கிளாக கொடுத்துட்டாங்கன்னா யூபிஐ பண்ணுவோம், யூபிஐ பண்ணிக்கலாம் இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த இதை பார்த்திங்கன்னா பில் எடுக்கும்போது ஸோ உங்களுக்கு பில்லு வந்து தமிழ்லேயே வந்துடும். தமிழில் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க தமிழில் வரும், இல்லைனா இங்கிலீஷில் தான் வரும். இப்போ பாருங்கள் சுரேஷ்ன்றது கஸ்டமர் பாயிண்ட்ஸோடு நம்ம வந்து இங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு கியூஆர் கோடு வந்துடும், உங்களுக்கு யூபிஐ ஸ்கேன் பண்ணுற மாதிரி தேவைப்பட்டால் நம்ம ஆன் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் வந்து இங்கே காமிச்சிடும் உங்களுக்கு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பில் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறது. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா ரேட் 1, ரேட் 2, ரேட் 3 சொல்லி ஆப்ஷனை கொடுத்துருக்கோம். இன்னொன்று கேஷா கிரெடிட்டா அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ்.
இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பில்லை ஏற்றுறது இந்த கஸ்டமர். ஸோ ஃப்ரீ பீஸ் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு பில்லில் என்ன இருக்கோ அது அப்படி இங்கே வந்து நம்ம டேலி பண்ணிவிட்டு ஸ்டாக்கும் ஏறிடும், உங்களுக்கு பேலன்ஸும் சப்ளையருக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேக்ஸ் இன்வாய்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்கிறவங்களுக்கு மட்டும் போட்டிக்கலாம். அப்புறம் கொட்டேஷன் ஆர்டர் இந்த மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்கோடு எடுக்கிறது, பார்கோடுன்னு சொல்லி. ஸோ இதில் வந்து நிறையா சைஸ் இருக்குது, ஸ்டிக்கரோட சைஸு எது உங்களுக்கு தேவையோ அதை ஆன் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஐட்டமும் ஆட் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ நான் சீரகம் எடுக்கிறேன். ஸோ இப்போ நான் சீரகமில் ஒரு 10 பாக்கெட் போட்டிருக்கேன்னா 10 ஸ்டிக்கர் வந்துடும் உங்களுக்கு பிரிண்டுன்னு கொடுத்தீங்கன்னா. அடுத்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டும் நம்ம ஸ்டாக் ரிப்போர்ட், சேல்ஸ் ரிப்போர்ட்டு, அப்புறம் இன்றைக்கி மட்டும் ஒவ்வொரு ஐட்டமும் எத்தனை போயிருக்கு அந்த மாதிரி சம்மரி பார்த்துக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி மட்டும் நான் இந்த இவ்வளோ போட்டிருக்கேன். இப்போ 10 பில் போட்டிருக்கேன்னா 10 பில்லில் எத்தனை குவான்டிட்டியோ அத்தனை இது பார்த்துக்கலாம் நம்ம இங்கே ரிப்போர்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி 1ஆந்தேதியிலேருந்து கடைசி வரை எடுத்துகிட்டு நம்ம இந்த ஃபைலை மட்டும் ஆடிட்டர் கொடுத்தா போதும், உங்களுக்கு இந்த எக்ஸல் ஃபைல் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த ஃபைல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடிட்டர் அப்படியே அனுப்பிக்கலாம் நீங்கள். ஸோ அவங்க இதை அப்படியே ஃபைல் பண்ணிக்கிடுவாங்க. இதே மாதிரி பர்ச்சேஸ், கவுண்டர் சர்வீஸ் தனித்தனியாக அவங்களுக்கு டேக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.